கேரளா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு ஷாக். இந்த மாதிரி மம்முட்டி வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாரு. அவருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து குடலில் ஒரு கேன்சர் இருக்குது. சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியே மம்முட்டியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இவ்வளோ 75 வயசு தான் ஒன்றும் அப்படியே இருக்கிறாரு. அவருக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா பெரிய காட்டுத்தீயாக வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் போச்சு. மோகன்லால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ப்ரீத்திங் இஷ்யூ, ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சபரிமலையில் போய் தன்னுடைய நண்பருக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண ஒரு வீடியோலாம் வெளியில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. தக்க ஆக்டருங்கிறத காட்டிலும் சமகால ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும், மம்முட்டி மோகன்லால் தான் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ரஜினி கமல் மாதிரி சக போட்டியாளருக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் அப்படின்றப்ப அது போய் செய்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே 50 வருஷமாக இருக்குது. பெருசாக அவர் கூட இவர் கூட அந்த மாதிரியான கிசுகிசு கிடையாது. இன்றைக்கும் அவன் பையனுக்கு காமெண்டேட்டராக நடிச்சிட்டு இருக்கிறார். சூப்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு மாஸ் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதே மாதிரி அங்கே அவருக்கும் இன்றைக்கும் ஹீரோவாக தான் பண்ணணும் அப்படிங்கிற இடம்லாம் முடிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி காதல் கோர்னு ஒரு படம் பண்ணார். அதில் ஒரு கேவாக நடிச்சிருப்பார். ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை அவர் அக்செப்ட் பண்ணி நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ரேடியோ ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து மோகன்லால் அவர்கள் மம்முட்டி அவங்களுக்காக சபரிமலையில் போய் வழிபாடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. மம்முட்டி சாருக்கு என்ன ஆச்சு, எதற்காக வந்து மோகன்லால் அவங்க வந்து வழிபாடு பண்ணாங்க? வருண் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி மம்முட்டி வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாரு, சீக்கிரம் கெட் வெல் சூன், சீக்கிரம் வந்து ரெக்கவரி ஆகி வரணும், அவருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து குடலில் ஒரு கேன்சர் இருக்குது, ஸ்டேஜ் ஃபஸ்ட்டில் இருக்குது, சென்னையில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்காரு. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மம்முட்டியோடைய மகளுடைய கணவர் டாக்டராக இருக்கார், அவர் தான் பார்த்துருக்காரு. இப்போ சென்னையில் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு ட்வீட்டு போடுறாரு. போட்ட பிறகு தான் கேரளா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் 75 வயசு ஆகுது. இப்போவும் துருன்னு இருப்பார். துல்கர் சல்மானுக்கு அவருக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபர். ஒட்டுமொத்தமாக சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியே மம்முட்டியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இவ்வளோ 75 வயசு தான் ஒன்றும் அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா பெரிய காட்டுத்தீயாக வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் போச்சு. கேரளாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீமே அதை வந்து செய்தியாக்கி போட்டாங்க. போட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கப்போ தான் மம்முட்டியோடைய பிஆர் டீம் வந்து இல்லை, அது அப்படியான இது ப்ராப்ளம் கிடையாது, ஒரு சின்ன ப்ரீத்திங் இஷ்யூ, நல்லா ரெஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அதை முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மோகன்லால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ப்ரீத்திங் இஷ்யூ, ரெஸ்ட் எடுக்கிறாரு. நானும் வந்து மகேஷ் நாராயணன் மம்முட்டி 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணோம். ஆக்சுவலாக பிளான் பண்ணாங்க இந்த மாதம் போடுறதுக்காக. அதை வந்து ஏப்ரலில் நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம், ஷூட்டிங் போக போகிறோம், அந்த படத்துக்கு TRIPPLE கூட நாங்கள் பேர் வச்சுருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சபரிமலையில் போய் தன்னுடைய நண்பருக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண ஒரு வீடியோலாம் வெளியில் ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ வைரலாக. அப்போ ஏதோ ஒரு சம் இஷ்யூ அவருக்கு இருக்குது. ஏன்னா ப்ரீத்திங் இஷ்யூ அப்படின்றதுக்காக மட்டுமே போய் அந்த அளவுக்கு ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. பட் அதை சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வரணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். இப்போ வந்து மம்முட்டி சாருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பொதுவாக வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் வந்து கூட இருக்கிற சக ஆக்டர் வந்து வழிபாடு பண்ணுறத இப்போ தான் சார் அதிகமாக பார்க்க முடியுது. என்ன காரணமாக இருக்கும்? சக ஆக்டருங்கிறத காட்டிலும் சமகால ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும், மம்முட்டி மோகன்லால் தான் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ரஜினி கமல் மாதிரி அங்கே கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் தான் சமகாலத்தில் போட்டியாளராக இருந்தவர்கள். சக போட்டியாளருக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் அப்படின்றப்ப அது போய் செய்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. இதுதான் உலகத்தில் என்ன இருக்குது. ஏன்னா அந்த கால நடிகர்கள் அப்படி இருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த கால நடிகர்கள் தமிழ்நாட்டிலையுமே சரி, ரஜினி கமல் காலகட்டங்களில் கமலஹாசன் அவருக்கு பர்சனலாக சில ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ ரஜினியே நேராக வீட்டுக்கே போயிருக்கிறார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம், அவர் சமகாலில் நடித்த நடிகர்களுடைய எல்லாருக்கும் போய் உதவி பண்ணியிருக்காரு. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது தமிழில். அதே மாதிரி தான் இப்போ மம்முட்டி மோகன்லாலுக்கும் உள்ள ஒரு நட்பு ரீதியான விஷயத்தை பார்க்கப்படுது. ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் நாங்கள் வந்து அவருக்காக நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம்ல, ப்ரேயர் பண்ணுவோம்ல, அதையும் நீங்கள் அஃபீஷியலாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தா அவர் வந்து அவரை நம்பி படம் போட்டுருக்குறாங்க, படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது, சில படங்களை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து வியாபார ரீதியாக ஒரு சிக்கல் வரும். அதனால வேணாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பிஆர் டீம் வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மோகன்லால் அவர்களே வந்து ப்ரே பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத தாண்டி இப்போ ரசிகர்களும் அதற்கான ஒரு ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்கல்ல சார், நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இல்லை, கண்டிப்பாக 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. நிறையா ரசிகர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய அதான் கேட்குறாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள்
அஃபிஷியலாகவே பண்ணிடுவோமே எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேரளா இண்டஸ்ட்ரியில் கேட்குறாங்க. எல்லாருமே மம்முட்டியை பிடிக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும். மோகன்லால் ரசிகரும் மம்முட்டியை பிடிக்கும், மம்முட்டி ரசிகர்களுக்கு மோகன்லாலை பிடிக்கும். அந்த மாதிரி அந்த ரசிகர்களுக்குள்ள பெருசாக அங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி அங்கே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்காது. ஆனால் மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் ஆப்டான ஒரு நடிகராக இருக்கார். எல்லா கேரக்டரும் பண்ணுவார். ஒரு நடிகர்கள் மத்தியிலேயே ஒரு தனித்துவமான ஒரு நடிகர் அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். மம்முட்டியோடைய ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடிய நடிகர். ஒரு கொஞ்சம் கூட துளியோட கூட செயற்கை இருக்காது மம்முட்டியோடைய ஆக்டிங்கில். நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், எப்படி வீட்டுக்குள்ளே போகிறோம் வர்றது, அது மாதிரி ரொம்ப ரொம்ப லைவாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். தமிழில் தெரியும் ரஜினியும் அவரும் சேர்ந்து நடித்த தளபதி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் அதுக்கு தமிழ்லேயே நிறைய படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பல வரலாற்று தலைவர்களுடைய படங்களில் இவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவங்களுடைய பாத்திரங்கள் டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறுல இவர் தான் நடித்தார். அதே மாதிரி ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ராஜசேகர ரெட்டியுடைய வாழ்க்கை வரலாறுலையும் இவர் தான் நடித்தார். அந்த மாதிரி நிறைய பழசிராஜான்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவை ஆண்ட ஒரு பெரிய மன்னனுடைய பயோபிக்லையும் நடித்தார். இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களுடைய படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. மலையாளம் தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லேயும் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறதுல வந்து மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சரி, பட் அந்த கேரக்டர்ஸ் எனக்கு ஆப்டாக இருக்கா, ஹீரோவாக தான் பண்ணணும் அப்படிங்கிற இடம்லாம் முடிக்க மாட்டார். ஆனந்தம் ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் ஒரு 4 அண்ணனுக்கு ஒரு 4 தம்பிகளுக்கு ஒரு அண்ணன் நடிச்சிருப்பார். ஒரு மெச்சூர்டு கேரக்டர் தான், பட் அந்த கதை நல்லா இருக்குது. அப்புறம் அந்த கதையை நடிக்க ஆரம்பித்தார். அது மாதிரி சின்ன கேரக்டர் இருந்தாலும் கூட கதை நல்லா இருந்தால் அவர் நடிக்கக்கூடிய நபர் தான். அவர் இன்ஸ்பிரேஷனலாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஹீரோஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஆமாம், நெக்ஸ்ட் ஹீரோஸ்லாம் அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பலரும் வந்து மம்முட்டி ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க. அவருடைய சிம்பிளிசிட்டியாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், அவர் பெருசாக கெட்ட பழக்கம் கிடையாது, பெருசாக கிசு கிடையாது. மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் கேரளா இண்டஸ்ட்ரியில் 50 வருஷமாக இருக்குது. பெருசாக இவர் கூட அந்த மாதிரியான கிசு கிடையாது. இப்போ பெருசாக வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. அதனால் எல்லாரோடையும் ஜாலியாக இருக்கக்கூடியவர். பட் கிளியராக நீட்டாக தன்னுடைய வேலை தன்னுடைய இது மட்டும் நடக்கக்கூடியவர். நிறைய பேர் அவர் இன்றைக்கி ரோல் மாடல் எடுத்தார். இன்றைக்கும் அவன் பையனுக்கு காமெண்டேட்டராக நடிச்சிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் 100 கோடி ரூபா பட்ஜெட். நம்ம எப்படி தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு மாஸ் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதே மாதிரி அங்கே அவருக்கும் இன்றைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. சமீபத்தில் கூட கௌதம் வாசுதேவன் அவங்க டைரக்ஷனில் இவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணார். ஆமாம், அது பெருசாக அது போல. அதுக்கு முன்னாடி காதல் த கோர்னு ஒரு படம் பண்ணார். அதில் ஒரு கேவாக நடிச்சிருப்பார். ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை அவர் அக்செப்ட் பண்ணி நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அந்த கதை நல்லா இருக்குது, அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, சொல்லணும், கன்வே பண்ணணும், ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதையை சொல்லணும்னு பண்ணியிருப்பார். அதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது அவர் இனிமேல் தான் வந்து ப்ரூவ் பண்ணி வந்து இது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இருந்தது. இந்த மாதிரியான ஒரு செய்தி ஒரு பெரிய ஷாக்கிங் தான். சீரியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஜோதிகா அவர்லாம் வந்து நடிக்க போகிறாங்கன்றப்போ வேற ஒரு கதையை எதிர்பார்த்துருந்தோம். சடனாக வந்து கே கேரக்டர் அப்படிங்கும்போது இப்போதைக்கு இருக்கிறவங்களே பண்ண தயங்குற ஒரு கேரக்டர் அப்படி சொல்லி இப்போதைக்கு இருக்கிற வளர்ந்து வர நடிகர்களே கொஞ்சம் தயங்குவாங்க. ஒரு இமேஜ் உள்ள நடிகர் அதை பண்ணுறாருல்ல, அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அதான் கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. கதை நல்லா இருக்கா, கதை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கதையாக பண்ணிடுவாங்க. திருடன் வந்து ஒரு நெக்லஸை திருடிடுறான், போலீஸ் தேடி போகிறப்ப நான் முழுகிட்டேன்றான், எப்படா எடுத்து கொடுப்பேன், நான் காலையில் பாத்ரூம் பொறுப்பு எடுத்துறேன், அவன் பின்னாடியே ட்ராவல் பண்ணுவாங்க போலீஸ். இது ஒரு கதை. அப்புறம் ஒரு கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மரத்தில் விழுந்துடும், அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறாங்கன்னு அது ஒரு கதை. ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ட்டை ஒரு ஃபுல் ப்ளே பண்ணுவாங்க கதையை. இப்போ மஞ்சுமல் பாய்ஸே நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட், இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, அவன் விழுந்துறாங்க, எப்படி காப்பாற்றுறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யதார்த்தமாக சொல்லக்கூடியது. அந்த மாதிரி தான் நடிகர்கள் அந்த மாதிரி தான் ரொம்ப செயற்கையாக இல்லாமல் இருப்பாங்க. மேக்கிங் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், மேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷார்ட் டைம்லேயே படத்தை முடிச்சிருவாங்க, சின்ன பட்ஜெட்டில் முடிச்சிருவாங்க. இப்போ தான் மலையாள இண்டஸ்ட்ரியில் 100 கோடிலாம். இப்போ ஜனவரி ஜூன் மாதம் கூட ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும். நடிகர்களுடைய சம்பளம் இப்போ தான் அதிகமாக இருக்குது. கோடிகளில் இப்போ தான் வாங்குறாங்க. அதுவே அதிகம் சொல்லி இப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ சார், இப்போ மம்முட்டி அவங்கள பற்றி கேள்விப்படும் போது இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க. பிஃபோராக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது கேள்விப்பட முடிஞ்சா சார், அவர் உடல்நிலை சரியில்லாதது குறித்து? இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் மேலே எந்த விதமான ஃபிசிக்கலி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை, இது வரைக்கும் வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சடனாக வந்து தான் எல்லாருக்கும் பெரிய ஷாக். ஏன்னா ரீசெண்டாக இப்படி தான் நியூஸ் கேட்க முடியுது. சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சு வலி. அது வந்து காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துட்டார். அதான் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் பட் இவர் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான் இருக்குது. இதுவரை எங்களோட இணைஞ்சிருந்து எங்களுக்கு வந்து பதில் சொன்னதுக்கு நன்றி சார்.